Hi students, this is Alex here. Solve the following problem. Question number 1 பாருங்க. Lemon juice ஓட pH வந்து 2. இவங்க concentration of H plus ion என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. So நமக்கு வந்து formula pH equal to minus log base 10 H plus ion ஓட concentration. pH வந்து 2 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. And இது வந்து minus log H plus base 10 இருக்கு. And இந்த மைனஸ் வந்து நம்ம இந்த பக்கம் எடுத்துட்டோம்னா இது -2 ஆயிடும். அப்ப நமக்கு log of H plus concentration with base 10 அப்படின்றது -2. logarithmic to exponential ஃபார்முக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. அதாவது log a base b equal to c அப்படின்னா இதோட எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்ம் b power c அப்படின்றது தான் a. அதாவது a equal to b power c. இதுல இது வந்து a, இது b and இது c. So இந்த ஃபார்முலா நீங்க அப்ளை பண்ணும்போது a equal to b power c. a ன்றது h plus which is equal to b power c. இதை நம்ம 1 by 10 square அப்படின்னு எடுத்துக்கலாம். 10 square அப்படின்றது 100. So 1 divided by 100 அப்படின்னும் போது 0.01 m அப்படின்னு வரும். Question number 2 பாத்தீங்கன்னா pH ஓட வேல்யூ கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுல வந்து 1 into 10 power minus 4 molar concentration of HNO3 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இப்போ இதுல வந்து HNO3 இருக்கு இல்லையா, இது ஸ்ப்ளிட் ஆகும்போது 1 mole of HNO3 வந்து 1 H plus கான்சென்ட்ரேஷனை ப்ரொடியூஸ் பண்ணும். அதாவது H plus அயன் வந்து 1 mole வந்து ப்ரொடியூஸ் ஆகும். 1 mole of HNO3 gives 1 mole of H plus. அப்ப அதனால நம்ம வந்து H plus ஓட கான்சென்ட்ரேஷன் அப்படின்னு எடுக்கும்போது நம்ம இந்த வேல்யூ 1 into 10 power minus 4 அப்படின்றத எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு வந்து pH ஓட வேல்யூ வேணும். இதோட ஃபார்முலா minus log H plus concentration with base 10. So இது minus log 1 into 10 power minus 4 இந்த இடத்துல base 10 அப்படின்னு போட்டாச்சு. இப்போ இது வந்து ப்ராடக்ட்ல இருக்கிறனால நம்ம log a b அப்படின்ற ரூல் யூஸ் பண்ண போறோம், which is log a plus log b. அப்ப இது ஸ்ப்ளிட் பண்ணும்போது இந்த ஒரு பார்ட் a, இந்த ஒரு பார்ட் b ரெண்டும் ப்ராடக்ட்ல இருக்கு. So pH equal to minus log a வந்து 1 plus log 10 power minus 4. இது வந்து base 10 எடுத்துக்கணும். பட் இந்த மைனஸ் சைன் வந்து மொத்தமா காமன், அதனால ஒரு பெரிய பிராக்கெட் ஓபன் பண்ணணும். இப்போ அடுத்தது பாத்தீங்கன்னா log 1 வந்து 0. இது 0 போட்டாச்சு. நமக்கு வந்து பவர் ரூல் இருக்கு. இந்த மாதிரி பவர்ல இருந்துச்சுன்னா அது வந்து இங்க ஃப்ரண்ட்ல வந்துடும். அப்ப இது என்ன ஆகும்? -4 log 10 base 10. log 10 base 10 ஓட வேல்யூ 1. log நம்பரும் பேஸும் சேமா இருந்துச்சுன்னா அது வேல்யூ வந்து 1. -4 into 1 அப்படின்னு வந்துச்சுன்னா இது டோட்டலா 4. ஸோ கொஸ்டின்ல அவங்க கேட்ட pH வேல்யூ, ஸோ அவங்க கான்சென்ட்ரேஷன் மோலார் சொல்யூஷன் ஆஃப் HNO3 கொடுத்துருந்தாங்க இல்லையா, நம்ம வந்து அதை H plus எடுக்கணும். ஏன்னா 1 mole of HNO3 gives 1 mole of H plus. ஸோ இந்த வேல்யூ சப்ஸ்டிடியூஷன் பண்ணி pH ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம், which is 4. Question number 3, pH of 1 into 10 power minus 5 molar solution of KOH என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ 1 mole of KOH வந்து 1 mole of OH நமக்கு கிடைக்கும். அப்போ இவங்க கொடுத்துருக்க 1 into 10 power minus 5 molar solution of அப்படின்றதுனால நம்ம இதை வந்து OH minus கான்சென்ட்ரேஷனா எடுத்துக்கலாம். 1 mole of KOH வந்து 1 mole of OH minus கொடுக்கறனால கான்சென்ட்ரேஷன் ஆஃப் KOH-உம் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் OH minus-உம் சேமா இருக்கும். ஸோ அப்போ 1 into 10 power minus 5 அப்படின்னு எடுத்தாச்சு. இதுல வந்து நம்ம POH தான் கால்குலேட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் இதோட ஃபார்முலா minus log, இந்த இடத்துல base 10 வரும். அண்ட் இதுல வந்து OH minus கான்சென்ட்ரேஷன் போடணும். இப்போ இங்க பார்த்தீங்கன்னா மைனஸ் இருக்கு, log base 10 அண்ட் இந்த இடத்துல 1 into 10 power minus 5. இது ப்ராடக்ட்ல இருக்கிறனால நம்ம தனித்தனியா log ஸ்ப்ளிட் பண்ணுவோம். ஸோ log 1 தனியா எடுத்துட்டு பிளஸ் log 10 power minus 5 தனியா எடுத்துப்போம். இது வந்து base 10 தனித்தனியா போடணும். log 1 வந்து 0 அண்ட் செகண்ட் பார்ட்ல பாத்தீங்கன்னா இங்க பவர்ல இருக்கிற -5 log ரூல் யூஸ் பண்ணா இங்க ஃப்ரண்ட்ல வந்துடும். ஸோ இந்த இடத்துல எழுதும்போது -5 log 10
base 10 அப்படின்னு வரும். லாக் நம்பர் பேஸும் சேமாக இருக்கும்போது அதோட வேல்யூ 1. ஸோ இப்போ -5 into 1 அப்படின்னா டோட்டலாக -5, வெளியே ஒரு மைனஸ் இருக்குது, அப்போ +5 ஆயிடுச்சு. நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது பிஓஹெச், பட் கொஸ்டினில் கேட்டிருக்கிறது பிஹெச். ஸோ பிஹெச் அண்ட் பிஓஹெச்சுக்கு இருக்கிற ரிலேஷன் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ பிஹெச் ப்ளஸ் பிஓஹெச் ஈக்குவல் டு 14. அப்போ இந்த இடத்துல நம்ம பிஓஹெச் வந்து 5 அப்படின்னு சப்ஸ்டிடியூஷன் பண்ணணும். ஸோ பிஹெச் ப்ளஸ் 5 is equal to 14. இந்த 5 வந்து அதர் சைடு எடுத்துகிட்டு போக போகிறோம். ஸோ பிஹெச் ஈக்குவல் டு 14 minus 5 which is 9. கொஸ்டின் நம்பர் 4ல வந்து ஹைட்ராக்சைடு அயான் கான்சன்ட்ரேஷன் வந்து 1 into 10 power minus 11 m அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஹைட்ராக்சைடு அயான் அப்படின்னா அவங்க கொடுத்துருக்கிறது வந்து OH மைனஸோட கான்சன்ட்ரேஷன் 1 into 10 power minus 11 m. pH வேல்யூ கேட்டிருக்காங்க. ஸோ இதை வச்சு நம்ம முதல்ல POH என்ன அப்படின்றத கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதோட ஃபார்முலா மைனஸ் லாக் பேஸ் 10 அண்ட் இந்த இடத்துல வந்து OH மைனஸ் கான்சன்ட்ரேஷன். அப்போ மைனஸ் லாக் பேஸ் 10 அப்படின்னு போட்டுட்டு இந்த இடத்துல நார்மல் ப்ராக்கெட்டில் 1 into 10 power minus 11 அப்படின்னு போடுவோம். லாக் ரூலை யூஸ் பண்ணி இது ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். இது ப்ராடக்டில் இருக்கிறனால 1 தனியாகவும் அண்ட் 10 power minus 11 தனியாகவும் எடுத்துட்டு ரெண்டுத்துக்குமே தனித்தனியாக பேஸ் 10 போடணும். அப்போது POH அப்படின்றது ஈக்குவல் டு மைனஸ் லாக் 1 வந்து 0 அண்ட் பவர் ரூல் யூஸ் பண்ணி இங்கே இருக்கிற பவர் மைனஸ் 11 அப்படின்றது இங்கே ஃப்ரண்ட்டில் வந்துடும். அப்போ மைனஸ் 11 பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா லாக் 10 பேஸ் 10. லாக் நம்பர் அண்ட் பேஸ் நம்பர் சேமாக இருந்தால் அதோட வேல்யூ வந்து 1. அப்போ இது வந்து -11, இந்த வேல்யூ 1 ஆகிடும் இன்ட்டு 1. அப்போ டோட்டலாக இதோட வேல்யூ வந்து 11 ஆகிடும், ஏன்னா வெளியே ஒரு மைனஸ் சைன் இருக்குது. ஸோ POH வேல்யூ கிடச்சிருச்சு. பட் கொஸ்டினில் அவங்க கேட்டிருக்கிறது வந்து pH ஆஃப் த சொல்யூஷன். ஸோ pH அண்ட் POHோட ரிலேஷன் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ pH ப்ளஸ் POH ஈக்குவல் டு 14. அப்போ pH ப்ளஸ் இங்கே 11 சப்ஸ்டிடியூஷன் பண்ணால் இது 14 வந்துடும். இதிலிருந்து pHோட வேல்யூ 14 minus 11 which is 3.